வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இங்கிலீஷ் பார்ட் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னப்பா கேட்டிருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஆர்சி பேஸ் பண்ண கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வில் டூ இட் லேட்டர். ஸோ எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எஸ். ஸோ எத்தனை கொஷின்ஸ்? நம்மளுக்கு 6 கொஷின்ஸ் ஆர்சி பேஸ் பண்ண கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபில்லர்ஸ் போயாச்சு. எஸ். ஸோ 1 to 6. நெக்ஸ்ட் ஸோ சிங்கிள் ஃபில்லர் பேஸ் பண்ண கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பாப்போம். Down in the mystic hidden fields of his little dog soul bloomed flowers of love and dash and perfect faith. இங்க பாருங்க, அண்டன் ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணாவே நம்ம என்ன கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் வேர்டா, இங்கேயோ பாசிட்டிவ் வேர்ட். இங்க V2 யூஸ் பண்ணிருக்காங்களா, இங்கேயோ V2. ஸோ ஐஎன்ஜி ஃபார்மா, ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ அது மாதிரி தான் நம்ம வேர்டை சூஸ் பண்ணணும். லவ் அண்ட் dash and perfect faith. So அதுக்கு ரிலேட்டட் வேர்ட் எடுக்கணும் நம்ம. இங்க treachery, so treachery, fidelity, enmity, enemy, disloyalty, now faithlessness. So எல்லாமே நெகட்டிவ் வேர்ட். எஸ், enemy, disloyalty. So நம்மளுக்கு என்ன வரணும்? இங்க பாசிட்டிவ் வேர்டு தான். perfect faith, நம்பிக்கை, விசுவாசம். So love and in a dash and perfect faith ன்னு கொடுத்துருக்காங்க. fidelity, எஸ், விஸ்வாசி. ஸோ நம்பிக்கை உள்ள ட்ரஸ்ட் வார்த்தி அப்படின்னும் போது நம்ம fidelity அப்படின்ற வேர்டு தான் இங்க சூஸ் பண்ணணும். எஸ். நெக்ஸ்ட், about 300 to 400 people lived in a small village dash of pit dwellings with thatched roofs. Yes, misunderstanding of pit, a small village. So 300 people, 300 to 400 people வாழ்ந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க வந்துட்டு அதுக்கு தகுந்த வார்த்தையை தான் நம்ம சூஸ் பண்ணோம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் இங்க வருது? ஸோ in a small village, misunderstanding of pit, that is not matching. Disallow, so beginning of pit, now that is settlement. Yes, settlement of pit dwelling with thatched roofs. Yes. So what is the word? Fourth option. Next, the new food producing economists proved successful. So proved successful, proved அப்புறம் என்ன வரும்? இங்க adjective இருக்கு. So qualify பண்றது இங்க adverb தான் இருக்கணும். Yes. So proved, இங்க proved, doubted. So ரெண்டு verb எப்படி வரும்? adequate, now, complete, now, dramatically. Yes, that is adverb. ly எண்டாச்சுன்னா அது adverb, அது தெரிஞ்ச விஷயம். The new food producing economists, yes, proved dramatically successful. So option number 4. Next, the first farmers lived in compact village on river floodplains dash the same sites for many generations. So floodplains என்ன சொல்றாங்க? The first farmers lived in compact villages on river floodplains, command, control the same site, now gone the same site, occupying. Yes. So எந்தெந்த இடத்துல ஆக்குபை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லும்போது occupying the same sites for many generations. Yes. So fourth option. Next, 10,000 years ago, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி dash everybody in the world lived by hunting and gathering. So 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வேட்டையாடி so வாழ்ந்தாங்க மக்கள்ன்றாங்க. So basic everybody, virtually everybody, essential everybody, near everybody, effectual now, that is virtually everybody in the world lived by hunting and gathering. Second option. Next, so next நம்மளுக்கு பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க இது? So sentence improvement, phrasal replacement. Yes,
பாப்போம். The drink machine. The drink machine dash of. So dash அப்படின்றதுல என்ன? இங்க வந்துட்டு has runsன்றது கரெக்டா? So இங்க has runs. யூசேஜ் கரெக்டா? இங்க வந்துட்டு fillers கேட்கல, நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்தாச்சு. ஸோ ஒன்று வந்துட்டு நம்மளுக்கு எரர் இருக்கும், இல்லைனா வந்துட்டு நம்ம நோ கரெக்ஷன் ரெக்வயர்ட். இங்க வந்துட்டு ஹேஸ் பிளஸ் ரன்ஸ் வருமா? ஹேஸ் பிளஸ் ஹேஸ் ஹாவ் ஹேட் V3 தான் வரணும். எஸ், ரன், ran, ரன். தேர்ட் ஃபார்மும் ரன் தான் வரணும். இங்க ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஹேஸ் பிளஸ் V3. ஹேஸ் ரன் அவுட் ஆஃப் எவ்ரி சாஃப்ட் ட்ரிங்க் அது கொடுத்தா போதும். ஹேஸ் இங்க வந்துட்டு த ட்ரிங்க் மெஷின் அப்படின்றது சிங்குலர். ஹேஸ் ரன் அவுட் ஆஃப் அப்படின்றத கொடுத்தா போதும். ஹேஸ் ரன் அவுட் ஆஃப். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேஸ் ரன் அவுட் ஆஃப். எஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ரன்னிங் அவுட் ஃபார் ஹேவ் வராது. எஸ், ஹேஸ் ரன் அவுட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரீப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஹாலி ஹூக் landed in a low branch of a pine tree and dangled there as she tried to. 2 plus V1 form. Yes, வரக்கூடாது. Yes, tried to find a way to. Yes, find a way for. Find a way. Find a way to. அவ்வளவுதான். Find a way to get down. Yes. So, fourth option. 2 plus V1, a way to அப்படின்றது correct தான். Yes, fourth option. Next, the home buyer credit appears to be the later type of stimulus measure and may be part of the reason why the economy has not stabilized. Again, has வந்திருக்கு. Yes, stabilized அப்படின்றத கொடுக்கணும். Has not stabilized. Yes, எங்க இருக்குன்னு பாருங்க. Is not இல்ல, stabilized. Has not stabilized. Yes, what is the answer? That is option number 2. So next, column matching based பண்ண question கேட்டிருக்கேன். So first AD check பண்ணணும். மேட்ச் ஆகலனா CD. CD மேட்ச் ஆச்சுன்னா Bயும் செக் பண்ணணும். Yes, so AD பார்க்கலாம். Street tires. Street tires will also include wear limit indicators in the form on their surface that disappear when they are used. Is it right? Now, so CD check பண்ணுங்க. Brake pads use similar indicators in the form of notches. Notches, yes, points. So அந்த particular points அப்படின்னும்போது brake pads use similar indicators in the form of notches on their surface. Yes, notches on their surface that disappear when they are used. CD is matching. So we have to check BE also. When the tread is worn, wear, wore, worn down. So is worn down enough that the limit with the road. Yes, sorry. Limit indicators make contact with. Yes, make contact with the road. The tire is deemed to be at the end of its service life. Yes, so what is our answer? CD and BE. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா வந்துட்டு நம்ம ஜஸ்ட் அங்க வந்துட்டு கிராமட்டிக்கலா மேட்ச் ஆகுதா, மீனிங்ஃபுல்லா வருதா, அங்க பாசிட்டிவ்ல இப்போ ஏல வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்ல பேசியிருக்காங்களா, ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசியிருக்காங்களா, அண்டு கனெக்ட் ஆகி இங்க வருதா அப்படின்றத பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணோம். எஸ், ஒரு சிலது வந்துட்டு கண்டெக்சுவலா மேட்ச் ஆகாது, கிராமட்டிக்கலா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும், அது மாதிரி எடுக்கக்கூடாது. ஒரு சில வேர்டு வந்துட்டு வந்து கண்டெக்சுவலா மேட்ச் ஆகாது, பட் கிராமட்டிக்கலா மேட்ச் ஆகும், அது மாதிரியும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. ரெண்டுமே நம்மளுக்கு மேட்ச் ஆகும். ஸோ BDAE செக் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ BD, the air was filled with a faint, cool, sudden odor, increase in proportion and grow at most palpable. Okay, AE செக் பண்ணிக்கலாம். AE மேட்ச் ஆகலனா only BD போணும். The last gust had been preceded by an ominous roaring down the whole mountainside, which continued for some times. So that is matching, right? So
continued for some times after the trees in the little valley had lapsed into silence. So what is our answer? DDAE. Next பாத்தீங்கன்னா rearrangement of sentences கேட்டிருக்காங்க. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எது வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க கத்துக்கணும். அடுத்தது ஒன் பை ஒன்னா போலாம். ஸோ சஃபிஷியன்ட் வாட்டர் டு ஃபில் த ஓஷன், சஃபிஷியன்ட் வாட்டர் சின்ஸ் இட் ஃபார்ம்டுன்னு சொல்லுது. அப்ப எது ஃபார்ம் ஆச்சு? அப்ப ஏதோ ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வர சான்ஸ் இல்லை. எர்த்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் ஓஷன் வேர் ஃபார்ம்டு. ஸோ சின்ஸ் இட் ஃபார்ம்டுன்றது இதனோட ஃபார்மேஷனா இருக்கலாம் பை வால்கனிக் ஆக்டிவிட்டி அண்ட் அவுட் கேசிங். எஸ். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இருக்கலாம், இது ஃபர்ஸ்ட் இருக்கலாம். அடுத்தது வேற எதனா பாருங்க. வாட்டர் வேப்பர் ஃப்ரம் தி சோர்சஸ், தி சோர்சஸ் எதை டினோட் பண்ணுது? எர்த்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் ஓஷன்ஸ் வேர் ஃபார்ம்ட். ஸோ சோர்சஸ் வால்கனிக் ஆக்டிவிட்டி அண்ட் அவுட் கேசிங், சோர்சஸ் அதுவா இருக்கலாம். ஸோ இதை வந்துட்டு கனெக்ட் பண்ற டேர்மா இருக்கும். எஸ். ஸோ ஸ்டார்டிங் வேற எதனா இருக்கா? 70% ஆஃப் இட்ஸ் கரண்ட் லூமினோசிட்டி, இதுவும் ஃபர்ஸ்ட் கிடையாது. அடுத்தது இன் திஸ் மாடல், என்ன மாடல் அது தெரியாது. அப்ப எது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் எது வருது? பி தான். எஸ். எர்த்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் ஓஷன்ஸ் வேர் ஃபார்ம்டு பை வால்கனிக் ஆக்டிவிட்டி அண்ட் அவுட் கேசிங்ஸ். தி சோர்சஸ் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இதனுடைய வால்கனிக் ஆக்டிவிட்டி அண்ட் அவுட் கேசிங்ஸ். ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் எர்த்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் ஓஷன். ஸோ அதனுடைய கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி வருது. எஸ். So water vapor from these sources condensed into the ocean, augmented by water and ice from asteroids, protoplanets and comets. அப்புறமா வந்துட்டு ஃபார்ம்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டும் பேரு. ஸோ இட் ஃபார்ம்டு, சின்ஸ் இட் ஃபார்ம்டுன்றது இந்த ஃபார்மேஷன் ஆஃப் எர்த்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் ஓஷன்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதா வரணும். சஃபிஷியன்ட் வாட்டர் டு ஃபில் த ஓஷன் மே ஹாவ் பீன் ஆன் எர்த் since it formed. Yes. In this நம்மளுக்கு இன்னும் என்ன இருக்கு? ரெண்டு தான். 70% of it current luminosity by 3.5 GA Earth's magnetic field were established, which help prevent the atmosphere from being striped away by the solar wind. In this model, atmospheric green gases kept the ocean from freezing. So this is the connectivity of A. Yes. A would a connectivity E in this model. Yes. So in this model, atmospheric greenhouse gases kept the ocean from freezing. So ocean formation பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த மாடல்ல atmospheric greenhouse gases kept the ocean from freezing when the newly forming sun had only. Yes. Only 70%. If you don't know, ஸோ 70% அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ண முடியாது. ஒன்லி 70% அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ அதை வச்சும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ வென் த நியூலி ஃபார்மிங் சன் ஹேட் ஒன்லி 70%, அப்போ கன்ஃபார்ம் எது நம்மளுக்கு? ஸோ இ தான். ஈயோட பேர் நம்மளுக்கு மீனிங் தெரிலனா அடுத்தது இது ரெண்டுத்தையும் செக் பண்ணுங்க. பார்க்கும்போது ஸோ பேரிங் பார்த்தோன்னா ஒன்லி 70% வருது. அப்போ ஈக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு டி வரும் அப்படின்றத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். சரிங்களா? This is the order. So நம்ம இப்போ ஆன்சர் பண்ணலாம். Which of the following will be the first? First எது நம்மளுக்கு? B. அடுத்தது second C. Third A. Fourth E. Last D. Okay. Next question வந்தாச்சு. Next question. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வேர்ட் இன்டர்சேஞ்ச் பேஸ் பண்ண கொஸ்டின் இப்போ கேட்டிருக்காங்க. பாப்போம். The much awaited vehicle scrappage policy announced. Scrappage policy announced by the வருமா? Tax, a green tax on jobs and polluting. Okay. ஸ்கிராபேஜ் பாலிசி. ஸோ பாலிசி வெஹிக்கல் பாலிசி ஏதோ ஒன்று இருக்கு. அதை வந்துட்டு என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க? ஸோ த மச் அவாய்டட் வெஹிக்கல் ஸ்கிராபேஜ் பாலிசி அனௌன்ஸ்டு பை த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். ஸோ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அபவுட் தி பாலிசி கம்மிங் ஆஃப்டர் த மூவ் ஃபார் அ கிரீன் டாக்ஸ் ஆன் ஜாப்ஸ் அண்ட் பொல்யூட்டிங்.
ஸோ நான் என்ன சொன்னேன், நம்ம அண்ட் கனெக்ட் ஆகும்போது இங்க என்ன இருக்கு, பொல்யூட்டிங். நம்ம இதை சேஞ்ச் பண்ண முடியாது, பட் நம்மளுக்கு போல்ட் பண்ண வேர்டு வந்து இங்க இருக்கு. ஸோ டாக்ஸ் ஆன் ஜாப்ஸ், அதுக்கு இங்க ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கு. அண்டுக்கு முன்னாடியும் என்ன இருக்கணும், ஐஎன்ஜி ஃபார்ம் சொன்னேன். ஸோ ஏஜிங் அப்படின்றது இருக்கு. அப்ப ஏஜிங் வந்துட்டு இங்க எனக்கு வேணும், இதை நான் சேஞ்ச் பண்ண முடியாது, பட் போல்ட் பண்ண வேர்டு தான் சேஞ்ச் பண்ணும். அப்ப ஏஜிங் அங்க வரலாம். ஐஎன்ஜி, ஏஜிங் அண்ட் பொல்யூட்டிங், அது ரெண்டுத்தையும் கனெக்டிங் டேர்மா இருக்கு. எஸ். ஸோ நம்ம வந்து டி பில போனா பி டில வரும், அவ்வளவுதான். வேற எதுவும் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எஸ். ஸோ thousands ஆஃப் ஜாப்ஸ், தட் இஸ் ஆல்சோ மேட்சிங். அப்ப எதை நம்ம ரெண்டு பேரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், பி அண்ட் டி இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட், the two sides of this cope were forcing, so make concessions in west and okay, tripids battleship flee, so policy with cope with ன்னு சொல்லலாமா? So this policy, the two sides of this policy cope with, yes, manage with, or என்ன சொல்லலாம் நம்ம, deal with a two front war. Yes. So that is இங்க cope with அப்படின்றது வரணும். Yes. The two sides of this policy cope with. அப்ப AD interchange பண்ணா நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லா வரும். எஸ், ஒரே ஒரு பேர் தான். இன்கேஸ் பிசின்னு வேற எதனா பேர் இருந்ததுன்னா அதை செக் பண்ணி நம்ம பண்ணலாம். ஒரே பேர் இருக்கிறதுனால go with that. Next, a consensus among all those present was urged that should be debate quickly, should be unlashed quickly, should be released, yes, make free quickly, after debate all agreed to. So after the debate அப்படின்னும்போது after debate இங்க so should be க்கு அப்புறம் வந்துட்டுன்னு வரும் நம்மளுக்கு, should be, can be, must be, அதுக்கப்புறம் V3 ஃபார்ம் ஆர் verb in ing ஃபார்ம் ஆர் adjective, இதை மூணுத்தையும் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்துட்டு unlashed, which urged, so opposed the army, which urged that war, அது கரெக்டா இருக்கு. நம்ம B வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. Unlashed means make free or released அப்படின்றது அர்த்தம். So should be unleashed quickly after debate. அப்போ CD interchange பண்ணா நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லா வருது. Fourth option. Next, the caterpillar. ஸோ அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் கிடையாது, இது வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், inappropriate வேர்டை கண்டுபிடிக்கணும். The caterpillar is taken inside the ant nest where it promptly spelling correct, turns herbivorous, இங்க herbivores ன்னு சொன்னா போது, turns herbivores and starts devouring its host. ஸோ நம்மளுக்கு C herbivores அதுதான் மாத்தணும், herbivores, herbivores. Yes. So herbivores அப்படின்றத சொல்லணும். Third. Next, they think it will be profitable and they will be profitable, spelling correct, individually spelling correct, dot and any bad sequences எல்லாமே கரெக்டா இருக்கு, all are correct, you don't want to dodge. So bad sequences, so என்னது bad sequences, ஒரு கெட்ட நிகழ்வு, so விளைவு, so bad விளைவு, so சொல்லலாம். Will be profitable, will be b plus adjective verb in ing, அடுத்தது P3 allowed, so profitable-ன்றது adjective allowed தான். So will be individually rich enough, so that is also matching. So எங்க error இருக்கு நம்மளுக்கு, all are correct. Next, he dropped above that controversy, so controversy, so hostile, his colleagues at campus university were divided into colleagues, his colleagues were at Cambridge University were divided into hostile camps. Yes. So இதுவும் எல்லாமே கரெக்டா இருக்கு, all are correct. Next,
இங்க என்ன கேட்டிருக்காங்க பாரு நம்மளுக்கு எரர் ஸ்பாட்டிங் பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எரர் ஸ்பாட்டிங் டிவைட் பண்ணி கேட்கலாம். ஸோ கேட்குற விதம் தான் வந்துட்டு வேற. மற்றபடி எல்லாமே வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங் தான். ஹீ டிசையர் ஹீன்னு வந்திருக்கு. ஸோ வந்துட்டு டிசையர்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசும்போது எஸ் ஃபார்ம். ஹீ ஷீ இட் சிங்குலர் நவுன் வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் எஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணும். ஸோ பார்த்த உடனே தருது டிசையர் அப்படின்றது தான் தப்பா இருக்கு. எஸ் ஒன்று V2 யூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இங்க வந்துட்டு ஸோ டிசைர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு டிசையர்ஸ் அப்படின்றத வரணும். வேர் இஸ் தி எரர்? 1. Part 1 contains the error. The lawyered appearance of the Volcano's ice cap at its margins suggested with scientists that the ice cap could be used to obtain ice cores with annual resolution. Suggested with கிடையாது, suggested to. So where is the error? Suggested to வரணும். நம்மளுக்கு error பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது I always go to sea as a sailor because they make a point of paying me for my trouble. Of so a point of paying me for my trouble. அங்க ing யூஸ் பண்ணணும். Yes. So paying me. Second option. இங்க paying வரணும். Yes. So next. Okay, fine. ஸோ இன்னும் ரிமைனிங் நம்மளுக்கு என்னப்பா இருக்கு? RC தான் இருக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டா அவ்வளோ. நம்ம என்ன பண்ண போறோம்? questions. From the questions we are going to answer. Word or phrase if inserted in the blankன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. எஸ், passage best defines the relationship of last sentences கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் சென்டென்சஸ் இதை நம்ம படிச்சாதான் தெரியும். ஸோ லாஸ்டாகவே பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். எஸ், செகண்ட் கொஸ்டின் வரலாம். பாசிபிள் ஆன்சர்ஸ்லாம் பண்ணிட்டு வரலாம். According to the information presented in the passage, what is the general populace opinion of genius? Yes. ஸோ இதுவும் ஃபைனலாக வந்துட்டு பார்த்துக்கலாம். 1 2 போட்டுட்டுனா 3. தேர்ட் வந்துட்டு பண்ணலாமா? டைட்டில் இதுவும் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ஃபைனலாக பண்ணலாம். ஸோ அக்கார்டிங் டு த பேசேஜ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அண்ணா ஃபைன்லே இஸ் அ பயோகிராஃபர். அவங்க அப்போ அண்ணா ஃபைன்லே பற்றி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்ப்போம். எஸ். ஸோ இது என்ன மீனிங்? ஃபிஃப்த்து இங்கே வந்துட்டு குவிர்க்ஸ். எஸ், குவிர்க்ஸ் அதனுடைய டெஃபினேஷன் மீனிங் என்ன அப்படின்றத கேட்டிருக்காரு. ஸோ நம்ம பேசேஜை வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரேண்டமாக. அடுத்தது ஆப்போசிட் டு ப்ரெசன்ட். ஸோ ப்ரெசன்ட் மீனிங் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். எஸ். ஸோ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசேஜ். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி அப்ரோச் பண்ண முடியாது கொஸ்டின்ஸ் வச்சு. எஸ், இப்போ கேட்டிருக்க கொஸ்டின்ஸை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்துட்டு ரேண்டமாக ஸ்கிம் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவரால், ஏன்னா வந்துட்டு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இன்டைரக்ட் கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். எஸ். What separates a genius from somebody who's just really smart? What separates a genius? So நார்மலா வந்து ஜீனியஸை எப்படி செப்பரேட் பண்றாங்க? எது செப்பரேட் பண்ணது? என்ன செப்பரேட் பண்ணது? who's just really smart? யார் ஸ்மார்ட் அப்படின்றது கேட்குறாங்க. Talent hits a target that no one else can hit. Genius hits a target no one else can see. Intelligent people are not all that hard to come by. Just turn on Jeopardy or drop by your location spelling bee. Yes, but real geniuses are exceedingly rare and any given generation is lucky just to have a handful of them in their midst. ஸோ ஜீனியஸாக இருக்கிறது வந்துட்டு கடினமான ஒரு விஷயம். ஸோ ஒரு நல்ல அறிவாற்றல் உள்ள
ஆட்கள்லாம் வந்துட்டு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன்ல ஜீனியஸா இருக்கிறது ஸோ அது ஒரு லக்கியான விஷயம் அப்படின்றத சொல்ல வராங்க. Quite what genius might actually be is left a little vague. It is a code word for brilliant. ஸோ brilliantன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜீனியஸ் பத்தி சொல்றாங்க. யார் ஜீனியஸ்? ஸோ ஜீனியஸ் வந்துட்டு எல்லா இடத்துலயும் எல்லாருமே ஜீனியஸ்ன்னு சொல்ல முடியுமா? ஸோ அப்படின்றத சொல்ல வராங்க. எஸ், இட் எனஃப். ஸோ நம்ம அடுத்தது போதும். ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, படிச்சுட்டே போகலாம். But there is a radically different view suggested by a hugely present quote from the 19th century. Yes, so typically people think of genius whether it manifests in Mozart's composition of symphonies at age 5 or Einstein's discovery of relativity as having a quality not just of supernature but also of eccentric. People see genius as a good abnormality. Moreover, they think of genius as a completely unpredictable abnormality. Until recently, psychologists regarded the quirks of genius as too erratic to describe intelligibly. However, Anna Findlay's ground-breaking study uncovers predictable patterns in the biographies of genius. These patterns do not dispel the common beliefs that is a kind of supernature invention in the lives of unusual talent men and women. However, even though they cover with regularity. Yes, so that is enough. Actually வந்துட்டு invention எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு ஐன்ஸ்டீன் இவங்களாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி திங்கிங், எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ், எஸ், ஸோ அன்பிரிடிக்டபிள் நாலேஜ், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பிரில்லியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் இதெல்லாம் வந்துட்டு நடக்குமான திங்கிங் கெப்பாசிட்டி அதிகமாக ஜீனியஸாக இருக்கிறதுனால தான் வந்துட்டு அவங்க இன்வென்ஷனே பண்ணுறாங்க. எஸ், ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ நம்ம பார்ப்போம் என்ன வந்துட்டு நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இதை பார்த்துட்டோன்னா நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஆன்சர் பண்ணலாம். ஒரு சில பேசேஜ் நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கூட நான் இப்போ ஃபுல்லாக படிக்கல, ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் லாஸ்ட்டு கம்பல்சரி நம்ம படிக்கணும். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு படிச்சுட்டே வந்துட்டு வேறு எதுவும் கிடையாது. எஸ், லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ், லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. இல்லையா இந்த இடத்துல எடுத்து என்ன ஃபில்லர் அட்ஜசன்ட் லைன்ஸை வச்சு நம்ம படிக்கலாம். இப்போ இந்த பேசேஜில் நம்ம பார்க்கும்போது என்ன ஜீனியஸ்ன்னு படித்தோம். ஸோ நாலேஜ், ஜீனியஸ் இதை பற்றி தான் வந்து ஃபுல்லாக நம்ம சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எஸ், இப்போ பார்க்கலாம். However, even though they occur with regularity, dash Finlay shows that all geniuses experience three intensely productive periods in their lives, one of which always occurs shortly before their deaths. That is true whether the genius lives to 19 or 90. Yes, so for example, Anna Findlay, so she said that she or he, so அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒன்று காட்டியிருக்காங்க. ஸோ ஆல் ஜீனியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆல் ஜீனியஸஸ் எக்ஸ்பீரியன்சஸ் 3 இன்டென்ஸ்லி ப்ரொடக்டிவ் பீரியட் இன் தியர் லைஃப்ஸ். ஸோ நம்ம லைஃப்ஸில் வந்துட்டு ஸோ 3 வந்துட்டு முக்கியமான நிகழ்வு இருக்கு. எஸ் அப்படின்றத சொல்கிறோம். அது எப்போ வேணா நடக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஸ், அதாவது 19 இயர்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் சொல்லியிருக்காங்க 19 ஆர் 90. ஸோ அதுக்குள்ள நம்ம எப்படி வேணா நடக்கலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. எஸ், ஓகே, நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னப்பா கேட்டிருக்காங்க, ஃபில்லர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் இன்சர்டட் இன்டு த பிளாங்க் ஸ்பேஸ், எஸ் இங்கே என்ன வரும், ஸோ ஃபைன்லே அவங்க வந்துட்டு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு 3 தருணம் நடக்கும், அதாவது 19ல் இல்லைனா வந்துட்டு 90ஸ்ல அதுக்குள்ளே. ஸோ நம்ம வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு நடக்கலாம், இல்லைனா வந்துட்டு வயசானது அதாவது 90 இயர்ஸ்லேயும் அந்த 3 நிகழ்வு அது வரைக்கும் கூட நடக்கலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. எஸ், ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்றத சொல்றாங்க. டிஸ்பைஸ், ஸோ இருந்தும் அப்படின்னு கிடையாது. ஹவவர் எனினும்,
in other hand. ஸோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு in other hand அது ரிலேட்டடாக தான் சொல்லியிருக்காங்க, அது ரிலேட்டட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. in other handனா வேறன்னு அர்த்தம். ஸோ அது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், according to the information presented in the passage, what is the general populous opinion of genius? Genius பொறுத்த வரைக்கும் என்ன? It is predictable and uncommon. No, it is unpredictable. Yes, it is supercilious and abnormal. No, that is unpredictable and erratic. Erratic, unpredictable ரெண்டு ஒன்று தான், அது ரெண்டுத்தையும் சொல்ல முடியாது. It is extraordinary and erratic. That is extraordinary and unpredictable அப்படின்றத சொல்லணும். Yes, ஸோ அதுக்கு தான் ஐன்ஸ்டைன் எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ he is extraordinary and erratic means unpredictable அப்படின்றது அர்த்தம். எஸ், ஸோ ஜீனியஸ்னா என்ன அப்படின்றது வந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ராடினரி இருப்பாங்க. அடுத்தது அன்பிரடிக்டபிள், அதுதான் ஜீனியஸ்ன்னு சொல்ல வராங்க நம்ம படிச்சதுல வந்து. ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட், which of the following would be the best title for this passage? ஸோ எது வந்து நம்மளுக்கு பெஸ்ட் டைட்டிலாக கொடுக்கலாம்? அண்டர்ஸ்டாண்டிங் மொசார்ட்ஸ் அண்ட் ஐன்ஸ்டைன். நோ, அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டாங்க, அதை பற்றி இல்லை. predicting the life of a genius. So the uncanny pattern in the lives of genius. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அன்பிரடிக்டபிள் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அன்பிரடிக்டபிள் என்ன? ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நம்ம வந்துட்டு கணிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சு, டிஃப்ரெண்ட்டு, ஸோ இதுதான் வந்துட்டு அன்கேனி அப்படின்றத மீன் பண்ணுது. எஸ், த அன்கேனி பேட்டர்ன்ஸ் இன் தி லைஃப் ஆஃப் ஜீனியஸஸ். ஸோ ஜீனியஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக திங்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எப்படி இருக்காங்க? அன்பிரடிக்டபிள், அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அன்கேனி மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் ஆர் டிஃப்ரெண்ட் சொல்லலாம். எஸ், இல்லாம வந்து மிஸ்டீரியஸ் அப்படின்றதும் சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரேஞ்ச் பேட்டர்ன்ஸ் இன் தி லைஃப்ஸ் ஆஃப் ஜீனியஸ். ஒரு நார்மலா இல்லாம அவங்க டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு ஜீனியஸ் அப்படின்றது சொல்ல வராங்க. எஸ், ஸோ தேர் டாக்கிங் அபவுட் தேர் லைஃப்ஸ் டூ. ஸோ நம்ம வாழ்க்கையில வந்துட்டு 3 பீரியடு, ஒரு 3 விஷயம் நடக்குதுன்னு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர் டாக்கிங் அபவுட் தி லைஃப்ஸ் ஆஃப் ஜீனியஸ். ஸோ ஜீனியஸ் பத்தி என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ தே so end up with lives. Yes, so that is the title. so title பொறுத்த வரைக்கும் repeated words எது இருக்குன்னு பார்த்து எடுத்து அதை கூட எது கனெக்ட் பண்ணலாம். இது predictableன்னு இருக்கு, predictable எடுக்க முடியாது. so that is unpredictable, strange, different அப்படின்னும் போது நம்ம இதுதான் சூஸ் பண்ண போறோம். ஆப்ஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட், given the information in the passage, which of the following statement is true? எது true? Anna finally is a biographer. ஸோ பயோகிராஃபர் அப்படின்றத சொல்ல முடியுமா? நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியுமா இங்க? ஸோ பயோகிராஃபிஸ் ஆஃப் ஜீனியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அண்ணா ஃபைனலிஸ் கிரவுண்ட் பிரேக்கிங் ஸ்டடி uncovers predictable patterns in the biographies of genius. அவங்க சயின்டிஸ்டா இருக்கலாம், இல்லை வந்துட்டு சைக்காலஜிஸ்டா இருக்கலாம். ஸோ பயோகிராஃபர் அப்படின்றது வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்க ஸ்டடி பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we cannot confirm this. எஸ், இங்க ட்ரூ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆல் ஜீனியஸ் ஆர் எசென்ட்ரிக் அண்ட் அன்பிரடிக்டபிள். எஸ், ஆல் ஜீனியஸ் ஆர் எசென்ட்ரிக் and unpredictable. extraordinary and unpredictable, அதுதான் கரெக்ட். எஸ், அதுவும் கிடையாது. genius have the 3 prolific times in their lives. yes, so that is discussed here, right? so all genius experiences 3 intensely productive period in their lives. Geniuses have 3 prolific times in their lives. So that is true according to the passage. Next, which of the following? Yes, best definition for quirks na enna? It denotes the characteristics. Yes, quirks means characteristics. So last question,
லாஸ்ட் கொஸ்டின் ஆப்போசிட் டு present. ப்ரிசைன்ட்டுக்கு மீனிங் என்னப்பா? ஸோ knowledgeable சொல்லலாம், knowledge அப்படின்னு சொல்லலாம். ஸோ brilliant, wise. எஸ். ஸோ நம்ம சொல்லுவோம் present. எஸ். ஆப்போசிட் என்னப்பா? farsighted, judicious. judiciousனாவும் knowledgeable அப்படின்றத சொல்லலாம். ஸோ here it is. Indiscreet. Indiscreet means unwise. Yes, unwise. So நம்மளுக்கு தேவை antonym opposite தான். Wise, unwise. Fifth option. So that's all. So that's all about today's session. இது மாதிரி நிறைய questions discuss பண்ண. What's Sridhar's CC Tamil. Thank you.